ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷர்.com. அட, இந்த சீக்ரெட் தெரிஞ்சால் அப்படியே சாப்பிடலாம். சைடிஷ் கூட தேவையில்லைங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சுவையில் புதுமையான ஒரு ஈஸியான ரெசிபி. லன்ச் பாக்ஸ்லேயே கொடுத்து விடலாம். சூப்பராக அருமையாக இருக்கும். எப்போ ஒரே மாதிரி சப்பாத்தி பூரின்னு செய்யாமல் இந்த மாதிரி ஃபில்லிங்காக ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்து பாருங்கள். இனி கடை பக்கமே போக மாட்டாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கங்க. கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கங்க. சேர்த்து மாவோடு நல்லா கலந்துக்கங்க. கலந்த பிறகு தேவையான அளவு தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நார்மலாக நம்ம சப்பாத்திக்கு பிசைவோம்ல அதே மாதிரியே பிசைஞ்சிக்கங்க. பிசைஞ்சிட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கொஞ்சமாக மேலே ஊற்றி தடவிட்டு அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். மாவு கொஞ்சம் சாஃப்டாகும். அப்படியே மூடி வச்சுடுங்க, ஊறட்டும். இப்போ இதுக்கு வேண்டிய ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு மிக்சிங் பவுலில் 100 கிராம் அளவுக்கு பன்னீரை கிரேட்டரில் துருவி எடுத்துருக்கேன். இது மாதிரி நைஸாக துருவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதோட பொடியாக கட் பண்ண இஞ்சி, பச்சை மிளகாய் சேர்த்துட்டு கூடவே ஃப்ரெஷ்ஷான மல்லித்தழையும் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. கூடவே அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கங்க. இல்லாட்டி சாட் மசாலா பொடி இருந்ததுன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா மசாலாலாம் பன்னீரில் எல்லா இடம் பரவற மாதிரி கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பன்னீர் மசாலா ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுத்து. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ பிசைஞ்சு மூடி வச்ச மாவை திறந்து பார்த்துக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்குது. இருந்தாலும் அழுத்தி ஒரு முறை பிசைஞ்சிட்டு பிசைஞ்ச மாவுலேருந்து நார்மலாக நம்ம சப்பாத்திக்கு உருண்டை எடுப்போம்ல அதை விட கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க. இது மாதிரி உருண்டையாக உருட்டி எடுத்து கோதுமை மாவில் பரட்டி தேய்க்கிற மணையில் வச்சு தேய்ச்சிக்கங்க. கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால சப்பாத்தி சைஸை விட கொஞ்சம் பெருசாகவே வரும். தேய்ச்சிங்கன்னா நல்லா கொஞ்சம் மெலிசாகவே தேய்ச்சிக்கங்க. இது மாதிரி கொஞ்சம் பெருசாக தேய்ச்ச பிறகு இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் நல்லா சுற்றியும் பரவலாக தடவிக்கங்க. தடவிட்டு இதில் நம்ம கலந்து வச்ச பன்னீர் மசாலா ஸ்டஃபிங்லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஓரங்கள் போகாமல் இது மாதிரி நடுவில் மட்டும் ஈவனாக பரப்பி விட்டுடுங்க. இப்போ மேலேருந்து அப்படியே மடித்து விட்டு அழுத்தி விட்டு மடிச்சுக்கோங்க. இது மாதிரி கடைசி வரைக்கும் மடித்து விட்டு லைட்டாக மேலே ப்ரெஸ் பண்ண பிறகு கத்தியால் அப்படியே 2ஆக கட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி 2ஆக சரிசமமாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண பிறகு இப்போ அதுலேருந்து ஒரு பாதியை அப்படியே டைட்டாக ரோல் பண்ணிக்கோங்க. வீடியோவில் காட்டுற மாதிரி ஸ்டஃபிங் கொஞ்சம் கூட வெளியே வரல பாருங்கள். இது மாதிரி நல்லா டைட்டாக ரோல் பண்ணி கார்னரை அழுத்தி விட்டுடுங்க. அழுத்தி விட்டு இது மாதிரி லைட்டாக தட்டையாக ப்ரெஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா லேயராக கிடைக்கும். இப்போ இன்னொன்று அதே மாதிரியே கடைசியிலேருந்து அப்படியே டைட்டாக ரோல் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ அதோட கடைசி முனையை இது மாதிரி நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பிரிஞ்சு வராமல் இருக்கும். இது மாதிரி அழுத்தி விட்ட பிறகு இப்போ மேலேருந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டு கொஞ்சமாக கோதுமை மாவை லைட்டாக தூவிட்டு லைட்டாக தேய்ச்சிக்கங்க. ரொம்ப அழுத்தி தேய்க்காமல் லைட்டாக இது மாதிரி கொஞ்சம் தடிமனாக பரோட்டா சைஸுக்கு தேய்ச்சிக்கங்க. கூடவே கடைசியாக மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள் மேலே தூவிட்டு அப்படியே தேய்ச்சி விட்டு எடுத்திங்கன்னா பார்க்கவும் நல்லாயிருக்கும். எடுத்து சாப்பிடவும் நல்லா சுவையாக மணமாக இருக்கும். இப்போ இதை அப்படியே எடுத்து தவாவில் போட்டு சுட்டு எடுத்துக்கங்க. இதே மாதிரியே எல்லாத்தையுமே தேய்ச்சி எடுத்து சுட்டு எடுத்துக்கங்க. இப்போ ஒரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டு கொஞ்சமாக மேலே நெய் சுற்றியும் பரவலாக தடவிக்கங்க. நெய் தடவினீங்கன்னா தான் மேலே நல்லா முறுவலாக கிறிஸ்பியாக இருக்கும். ஓரங்கள்லாம் வெந்து இது மாதிரி இன்னொரு சைடும் திருப்பி போட்டு கொஞ்சமாக நெய் தடவி 2 சைடும் செவந்து பொன்னிறமானது எடுத்துருங்க. நல்ல ஓரங்கள்லாம் கிறிஸ்பியாக பன்னீர் பரோட்டா ரெடி. எப்போது ஒரே மாதிரி சப்பாத்தி குருமான்னு செஞ்சு கஷ்டப்படாமல் ஒரு நாள் டிஃப்ரெண்ட்டாக இது மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். இனி கடையில் போய் பரோட்டாலாம் கேட்டு வாங்கவே மாட்டாங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கோதுமை மாவு வச்சு ஹெல்த்தியாக செஞ்சு தரோம். கடையில் மைதா மாவில் தாங்க செய்வாங்க. கடையாக தேடினாலும் இந்த மாதிரி சுவையில் கிடைக்கவே கிடைக்காது.
கண்டிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு பன்னீர் சேர்த்து இந்த பன்னீர் பரோட்டா ரெசிப்பியை நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட செஞ்சு பார்த்துட்டு கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. இதை நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் கூட கொடுத்து விடலாம். சட்டுன்னு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும், அதிக டைம் ஆகாதுங்க. தினமும் என்ன டிஃபன் செய்யறதுன்னு குழப்பமாக இருந்ததுன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்கள். இவ்வளவு நாள் செய்யாமல் விட்டுட்டிங்களே வீட்டில் எல்லாருமே கேட்பாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக அருமையாக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய வீடியோவில் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.